நீ என்ன மயத்துக்கு நீ வீடியோ ஒன்னே வீடியோ போட்டு நடிச்சிட்டாங்கன்னு ஊடகம் பூரா பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு செருப்பு கழட்டி அடிச்ச தேடியாப்பில் வெட்டி விட வேணவனே செருப்பு கழட்டி அடிச்சு வெட்டி விட அவனை நீ பார்த்துக்கிட்டே அப்படின்ற வார்த்தைகள்லாம் சீமான் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. உண்மையிலேயே மானமுள்ள ஒருத்தனா இருந்தா இந்நேரம் கட்சியை விட்டு வந்திருப்பான். ஆனாலும் அவனுக்கு சூடு சொரணை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு கூட ஒரு இதனால் வரைக்கும் நம்மளே கூட அவனை மாமா பையன் தான் சொல்லிருக்கிறோம். ஏன்னா அவன் பார்க்கிற வேலைகள்லாம் அந்த மாதிரி நமக்கே வருத்தத்தை ஏற்படுத்தும் விதமாக தேப்பயலே என்று சீமான் இந்த மாமா பயலை திட்டுவது இப்ப வரைக்கும் காளியம்மா வாய் திறக்கல, இப்ப வரைக்கும் நத்தம் சிவசங்கரன் வாய் திறக்கல, இப்ப வரைக்கும் மாமா பைய வாய் திறக்கல. அப்படின்னா என்ன? இவங்க மத்தவங்களை பார்த்து கொத்தடிமைன்றாங்க. உண்மையில கொத்தடிமை யாரு அப்படின்னா இவனுக்கு தான் கொத்தடிமை. உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணைகளும் எனக்கு அப்படியே அனுப்பி 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 உலகத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் அப்படின்லாம் பேசுறது மேடையில சீமான். ஆனா மேடைக்கு கீழே என்ன, உலகம் முழுக்க இருக்கிற வெண்ணைகள்லாம் எனக்கு போன் பண்றானுங்க அப்படின்றாரு. இப்ப ஈழத்தமிழர்கள் வெளிநாடு வாழ் தமிழர்கள்லாம் சீமானை பொறுத்த வரைக்கும் கட்சி கட்டினது நானு, கத்தி கத்தி வளர்த்தது நான். எந்த தாயிலுக்கும் நீ கேள்வி கேட்கிற உரிமையை நான் கொடுக்கல. எதுக்கு எடுத்தாலும் பெங்களூர்காரின்னு பேசிடுவா சொல்லிட்டேன். அவளை நான் பேசி சரி பண்ணிடுவேன். இவ யாரு வீரலட்சுமி கொடுக்க என் தொடத்தண்டி இருப்பாளா? அவ 4 வரை கூட்டி வந்து சுத்தி நிக்க வச்சு பேட்டி கொடுத்துட்டு. ஜனநாயகமே ஒரு இல்லாத ஒரு கட்சி. அந்த கட்சினா ஒரே ஒரு ஆளு தான், சீமான் தான். இது யாருக்குமே அங்க இடம் இல்லை. இந்த வீரலட்சுமி பாரு, அது எப்படி குறிப்பிடுறாருன்னா இவரெல்லாம் பெண்கள் மேல என்ன மதிப்பு வச்சிருக்காருன்னு பாருங்களேன். ஏன்னா இந்த கட்சி எப்படின்னா இந்த வடிவேலு காமெடி இருக்குல்ல, இங்கதான் இருக்கிற ஓவர் பாத்ரூம்ல இருந்து எட்டி குதிச்சா கிச்சன் வந்துடும் ஓவர். யாரும் மரியாதையெல்லாம் பேசிக்க மாட்டாங்க. இப்படியே வாட்ஸ்அப்பை எடுத்து ஓவர் இப்படி ஒரு ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். மறுபடியும் இன்னொரு ஆடியோ, அதே நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசின ஆடியோ தான். இந்த வாட்டி அவங்க கட்சிக்காரங்களே வண்டியாக கேட்டிருக்கிறாப்புல, சாட்டி துரைமுருகன் நினைக்கிறேன். அந்த ஆடியோட பின்னணி என்ன? இல்லை, அதாவது கேட்க முடியல அந்த ஆடியோவை. செருப்பை கழட்டி அடிச்சிருவேன், தேப்பயல், எப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை எல்லாத்தையும் பயன்படுத்தி சீமான் பேசியிருக்கிறாரு. உண்மையிலேயே ஒரு கட்சி தலைவராக அவர் இல்லை வேற என்னன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஒரு கட்சி தலைவர் தொண்டர்கிட்ட இப்படியா பேசுவாங்க? தொண்டர்கள் பதிலுக்கு திருப்பி இப்படி பேசுனாங்கன்னா தலைவரோட மரியாதை என்ன ஆகிறது? இதனால வரைக்கும் சீமான் எப்படி பேசிட்டு இருந்தாரு? கிரீஸ் டப்பான்னாரு, உதிர்ந்த ரோமன்னாரு, சாக்கடை அடப்புன்னாரு, ஃபோனில் பேசுகிறப்போ வந்து ஃபோனை வைடாங்க ஓத்தா அப்படின்லாம் கட்சிக்காரங்களை வந்து திட்டிகிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அதனுடைய உச்சகட்டமாக இப்படியான தேப்பயலே போன்ற மிக மிக ஆபாசமான கொச்சையான வார்த்தைகளை கட்சியினரை நோக்கி பயன்படுத்தி இருக்கிறாரு. இது சீமான் தன்னுடைய கட்சிக்காரங்களை தான் பேசியிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன அப்படின்ற அந்த கேள்விக்குள்ள நான் இதை வரல. அப்படி இதை பார்க்கவும் முடியாது. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுடைய பிறப்பை இழிவுபடுத்தி பேசக்கூடாது. அப்படி பேசுகின்ற ஒரு நபராகத்தான் சீமான் இருக்கிறாரு. இவர் கடந்த காலத்தில் எப்படி பேசினாரு? பொட்டம்மான் அவர் தான் வந்து விடுதலை புலிகள், எங்க அண்ணன் பிரபாகரன் இப்படியெல்லாம் வாய்கிலேயே மேடைகளில் பேசுகின்ற சீமான் பொட்டம்மான என் மயிருக்கு சமண்டா அப்படின்னு சொல்லி பேசினாரு. அப்பையும் தம்பிங்கெல்லாம் அது வந்து போலியாக உருவாக்கப்பட்ட ஆடியோ. அப்போல்லாம் ஏஐயே வரல, இப்பயாவது ஏஐ வந்துச்சு. அப்போ அப்படி முட்டு கொடுத்து அண்ணனை வந்து காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் பேசினாரு, பிரபாகரனையே 2009 ஈழ இறுதி யுத்தத்துக்கு பிறகு நான் தான் தமிழ்நாடு முழுக்க பிரபாகரனை அறிமுகப்படுத்தினேன், இல்லைன்னா தமிழ்நாட்டில் பிரபாகரனை வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு கேவலப்படுத்தி பேசினாரு. இன்னைக்கு உச்சகட்டமாக தினசரி எந்த மாமா பைய சாட்டை துரைமுருகன் தினசரி சீமானுக்கு முட்டு கொடுப்பானோ, சீமானுடைய எல்லா தனிப்பட்ட பிரச்சனைகள் உட்பட சாட்டை துரைமுருகன் கடந்த காலத்துல என்னென்ன வேலை பார்த்தான், மிக கீழ்த்தரமாக எல்லா வேலையுமே பார்த்தான். சீமான் என்னென்னலாம் ஆபாசமா பேசினாலும் அதை வந்து ஊடகத்தில் முட்டு கொடுத்து பேசுவான். சீமான் எவ்வளவு கேவலமாக, இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பிரச்சனை இல்லை, நான் சீமான்கிட்ட பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி எழுப்புறேன். நீங்களும் உங்களுடைய உறவினருக்கு சீட்டு கொடுக்குறீங்களே, உங்க மச்சானுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறீங்களே, இதுவும் ஒரு வகையான குடும்ப அரசியல் தானே அப்படின்னு கேள்வி எழுப்புறப்ப சீமான் ஆத்திரத்தில் என் பிரஸ் மீட்டுக்கே வராத, நீ வந்து ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போ, இப்படி மிக மோசமாக நாகரிகமற்று சீமான் நடந்து கொண்டார். அந்த பிரஸ் மீட்டையும் கூட வந்து நியாயப்படுத்தி முட்டு கொடுத்தவன் தான் இந்த சாட்டை துரைமுருகன். இப்படி இந்த பிரச்சனை இல்லை,
சீமான் எதுலெல்லாம் ஸ்லிப் ஆகிறாரோ எல்லாத்துலேயும் வந்து முட்டு கொடுத்து காப்பாற்றுறவன் தான் இந்த சாட்டை துரைமுருகன். இது மட்டும் இல்லாமல் சீமானுடைய தனிப்பட்ட விவகாரங்கள், சீமான் விஜயலட்சுமி அப்படின்ற நடிகையை திருமணம் செய்து கொண்டு அவங்களோட உடலுறவை வச்சுக்கிட்டு 8 முறை கருக்கலைப்பு செய்து அவங்கள நடுத்தருவில் நிறுத்துறான். அவங்க தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீதி கோரி அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து ஜெயலலிதா இருக்கும் பொழுது, எடப்பாடி இருக்கும் பொழுது, இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் இப்படி அவங்க வந்து புகார் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை. அப்படி இப்போ கடைசியாக வந்து புகார் கொடுத்தப்ப இவன் தரப்புல இருந்து வழக்கறிஞர்களை அனுப்பிச்சு திமுக தான் என்னை தூண்டி விட்டு இப்படி புகார் கொடுக்க சொல்லுது அப்படின்னு எழுதி கொடுங்க அப்படின்னு அவங்கள வந்து டிஸ்ட் பண்ண பார்த்து அவங்க உஷாராகி நானாக தான் புகார் கொடுக்க வந்திருக்கிறேன், திமுகலாம் என்னை தூண்டி விடலாம், நான் அப்படி பொய்யா சொல்ல முடியாதுன்னு அவங்க மறுக்கிறாங்க. மறுத்த பிறகு அவங்களுக்கு ஒரு 50,000 பணத்தை கொடுத்து காரில் பெங்களூருக்கு அனுப்பி வைக்கிறான் இந்த மாமா பைய சாட்டை துரைமுருகன். இதனால தான் இவனை மாமா பைய அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதனால் வரைக்கும் நம்மளே கூட அவனை மாமா பையன் தான் சொல்லிருக்கிறோம். ஏன்னா அவன் பார்க்குற வேலைகள்லாம் அந்த மாதிரி. ஆனால் நமக்கே வருத்தத்தை ஏற்படுத்தும் விதமாக தேப்பயலே என்று சீமான் இந்த மாமா பயலை திட்டுவது ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. ஆனாலும் அவனுக்கு சூடு சொரணை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறான், முடி கொட்டுற பிரச்சனை இருக்குதான் அவனுக்கு. அவன் ஜெயிலில் இருந்தப்ப வெறும் பருப்பு சோறா போட்டுட்டாங்களாம், பருப்பு குழம்பா ஊத்திட்டாங்களாம். அதெல்லாம் ரொம்ப கேஸ் ட்ரபிளா ஆயிருச்சான். அதை சரி பண்றது எப்படி அப்படின்னு நான் வந்து மருத்துவமனைக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப முடி கொட்டுது, முடி கொட்டுறதை வந்து சரி பண்ணணும்னா ஷாம்பு போட்டு குளிக்காதீங்க அப்படின்னு இப்படி பல விளக்கங்களை சொல்லி இன்னைக்கு மாமா பைய வீடியோ வெளியிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையில் இவன் இதெல்லாம் போய் டாக்டர்கிட்ட கேட்குறான்ல, முடி கொட்டுறதை சரி பண்ணுறது, வாயு தொல்லையை சரி பண்ணுறது, இதெல்லாம் கேட்கறது ரெண்டாவது ராஜா. முதல்ல சோத்துல எதை போட்டு தின்னா சூடு சொரணை வரும், தேப்பையிலேன்னு ஒரு கட்சி தலைவர் திட்டினாலும் அதை சந்தோஷமா கேட்குற அந்த கொத்தடிமை மனநிலை எப்படி மாறும், அதை மாற்றிக்கொள்வதற்கு சூடு சொரணை வருவதற்கு என்ன செய்வது அப்படின்னு டாக்டர்கிட்ட கேளு. அதுதான் சரியா இருக்கும். நீ முதல்ல செய்ய வேண்டியது அதை தான் செய்யணும். ஆனா விஷயம் வந்து இவன் போய் டாக்டர் எல்லாம் பார்க்க போகல. நம்ம விசாரிச்ச வரைக்கும் அவன் ஏற்கனவே ஒரு நாள் கைது பண்ணி நீதிபதியால் வெளில வந்துட்டான் இல்லைங்களா. இப்ப அடுத்தடுத்த வழக்குகள் அவன் மேல வந்து தயாரா இருக்குது. அதுல இருந்து தப்பிப்பதற்காக முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் சென்டர்ல 1 வாரமா படுத்து கிடக்குறான். போலீஸ் நம்மளை வந்து தூக்கிடக்கூடாது அப்படின்னு மசாஜ் சென்டரில் தலைமறையாகி உள்ளார் சாட்டை துரைமுருகன். 1 வாரமா வீடியோ வரலன்னு எல்லாரும் நச்சரிக்க ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டு இப்படி அழகு குறிப்புகள், முடி உதிர்வது எப்படி, இப்படியான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறான். இன்னொரு பக்கம் என்னன்னா, முடி உதிர்வது இப்படியான உவமைகளை சொல்லி காளியம்மாள், நத்தம் சிவசங்கரன் அவங்கெல்லாம் இப்படி உதிர்கின்ற முடிகளை போன்றவர்கள் இல்லை, அவங்கெல்லாம் வந்து கேஸ் மாதிரி உடம்புல இருந்து வெளியேற்றப்பட வேண்டியவங்க அப்படின்னு மறைமுகமாக அவர்களை கேவலப்படுத்துகின்ற வேலையும் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. ஏன்னா நேத்து சீமான் சொன்னாரு பிசுறு மசுறு அப்படின்னு காளியம்மாளையும் நத்தம் சிவசங்கரையும் சொன்னாங்க. இன்னைக்கு இவன் வந்து கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் அவங்க, ரெண்டாவது அவங்க வந்து உதிர்கின்ற முடியை போன்றவர்கள் அப்படின்னு மிக கொச்சையாக பேசியிருக்கிறான். இப்போ இந்த ஆடியோவோட பின்னணி என்ன அப்படின்றது தான் நீங்கள் கேட்ட கேள்வி. இந்த ஆடியோவோட பின்னணி என்ன அப்படின்னா, இவங்களோட வேலையே என்னங்க, எங்கேயாவது போய் வாய் விடுவாங்க, எங்கேயாவது போய் ஆபாசமாக பேசுவாங்க, அங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து தர்மடி கொடுத்துட்டா எங்களை வந்து அங்கே திமுகவினர் தாக்கி விட்டார்கள், சமூக விரோத சக்திகள் தாக்கி விட்டார்கள் அப்படின்னு வந்து யூடியூப்ல வீடியோ போடுவானுங்க. வீடியோ போட்டு உலக தமிழர்களே எங்களுக்கு நிதி கொடுத்து உதவுவீர், எங்களை இப்படி தாக்குகிறார்கள், நாங்கள் தமிழினத்திற்காக போராடுகிறோம், ஈழத்தை வாங்கி தர போகிறோம் அப்படின்னு பேசுவானுங்க. அதன் மூலமா ஒரு வசூல் வேட்டையை நடத்துவானுங்க. அப்படி வசூல் வேட்டையில் சாட்டை துரைமுருகன் ஈடுபட்டு இருக்கிறான். அது சீமானுக்கு தெரியாமல் ஈடுபட்டு இருக்கிறான். இதுதான் சீமானோட பிரச்சனை. சீமான் அதனாலதான் செருப்பை கழட்டி அடிச்சிருவேன் தேப்பையலே அப்படியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சீமான் வந்து சாட்டை துரைமுருகனை திட்டி இருக்கிறாப்புல. அதுல சாட்டை வலைவலியை பத்தி சீமான் சொன்ன அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லணும், உடனே யூடியூப்ல போய் உட்காந்துக்கிட்டு உலக தமிழினமே அப்படின்னு வீடியோ போடுற, நீ என்ன பெரிய புடிங்கியா, நீ என்ன பெரிய ஹீரோவா அப்படின்ற வார்த்தைகள்லாம் சீமான் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. உண்மையிலேயே மானமுள்ள ஒருத்தனா இருந்தா இந்நேரம் கட்சியை விட்டு வந்திருப்பான். இல்ல இதை எல்லாத்தையும் இவ்வளவு மோசமா பேசினாலும் தம்பிகள் வந்து சீமானை பொறுத்துக்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் தம்பிகளை விட கொத்தடிமைகள் யாராலையும் இருக்க முடியாது. இப்போ வரைக்கும் காளியம்மா வாய் திறக்கல.
இப்போ வரைக்கும் நத்தம் சிவசங்கரன் வாய் திறக்கல, இப்போ வரைக்கும் மாமா பைய வாய் திறக்கல. அப்படின்னா என்ன? இதுல இருந்து இவங்க மற்றவங்களை பார்த்து கொத்தடிமைன்றாங்க. உண்மையில கொத்தடிமை யாரு அப்படின்னா இவனுக்கு தான் கொத்தடிமை. இந்த ஆடியோவில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம், உலகத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் அப்படின்லாம் பேசுறது மேடையில் சீமான். ஆனால் மேடைக்கு கீழே என்ன, உலகம் முழுக்க இருக்கிற வெண்ணைகள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறானுங்க அப்படின்றாரு. இப்போ ஈழத்தமிழர்கள் வெளிநாடு வாழ் தமிழர்கள்லாம் சீமானை பொறுத்த வரைக்கும் வெண்ணைகள் அப்படின்றதான் இந்த வீடியோவில் சீமான் சொல்றது. ஆனால் அந்த வெண்ணைகளுக்கும் சொரணை வருமா அப்படின்னா வராது. சீமானை ஆதரிக்கின்ற நபர்களை குறிப்பிடுகிற எல்லா வெளிநாடு வாழ் தமிழர்களும் கிடையாது. வெளிநாட்டில் இருந்துட்டு சீமானுக்கு பணம் போடுறவங்க, சீமானை ஆதரிக்கிற அந்த வெண்ணைகளை சீமான் வெண்ணெய் அப்படின்னு சொல்றாரு. அவர்களுக்கும் சூடு சொரணை வரப்போவதில்லை. ஏன்னா இவங்களோட பாலிடிக்ஸு திராவிட எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியில தான் இருக்கே ஒழிய மக்கள் நல அரசியல் அப்படின்றது இவர்களுடைய பாலிடிக்ஸே கிடையாது. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, நத்தம் சிவசங்கரன் அவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அவரை தாக்கிட்டாங்க, அவரும் இதே போல வீடியோ போட்டு வசூல் பண்ணாரு, அதை சீமானுக்கு தெரிவிக்கல, அதனாலதான் சீமான் நத்தம் சிவசங்கரனை தான் இவ்வளவு மோசமா திட்டினாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா அவங்க கட்சியினுடைய சர்வதேச செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய பாக்கியராசன் தெளிவுபடுத்தணும். இல்ல கோப்பா சேவாக இருக்கின்ற மாமா பைய சாட்டை அண்ணன் என்ன இவ்வளவு மோசமா திட்டல, எங்க கட்சியில் இருக்கிற நத்தம் சிவசங்கரனை தான் இவ்வளவு மோசமா திட்டினாருன்னு அவங்க தெளிவுபடுத்தினாதான் அது உண்மையான விவரம் என்னன்னு தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க கட்சியில இருக்கிறவங்க மட்டும் இல்ல, யாரையுமே இவ்வளவு கேவலமாக அவர்களுடைய பிறப்பு குறித்து மேடையில் ஏறினாலே தாய்மண், தாய்மொழி, எங்க தாய் நிலம், இப்படியெல்லாம் தாய் தமிழ் இப்படியெல்லாம் பேசிவிட்டு அந்த தாயை தே அப்படின்னு சொல்லுகின்ற இந்த அயோக்கியர்களை என்னன்னு சொல்றது. அதே மாதிரி இன்னொரு ஆடியோ வந்திருக்கு, அதுல வீரலட்சுமி, அதே மாதிரி இவங்க விஜயலட்சுமி இவங்களை குறித்தெல்லாம் பேசியிருக்காரு. அது என்ன ஆடியோ? இது என்ன சொல்றது, இதை கட்சின்லாம் சொல்ல முடியாது. இது இன்னொரு பாஜக, ஒரு குட்டி பாஜக அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படிதான் நம்மளும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். பாஜகவில் எப்படி ஆடியோ வீடியோக்களுக்காக ஒரு கட்சி இருக்கிறதோ அதே போல நாம் தமிழர் கட்சியும் ஒரு ஆடியோ வீடியோ கட்சி. அந்த கட்சி நடப்பதே யூடியூப் சேனல்ல தான், வேற எதுலையுமே அந்த கட்சி கிடையாது. அந்த கட்சி நீங்க பாருங்களேன், முந்தா நாள் இடும்பாவனம் கார்த்தி ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெண்ணை கர்ப்பமாக்கி ஏமாற்றுவதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்கிறார். அதற்கான ஆடியோ வெளியானுச்சு. அதுக்கு சீமான் கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கிறாரு. சீமான் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு சரி வராதுப்பா உனக்கு, ஏன்டா ஒரு பொண்ணை லவ் பண்றன்ற பேர்ல ஏமாத்தி லவ் பண்ணி கர்ப்பமாக்கி அந்த பொண்ணு வசதியா இல்லை, அந்த பொண்ணு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்கள கலட்டி விடுவீங்க. இதுக்கு சீமான் பஞ்சாயத்து வேற, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, அந்த பொண்ணு நமக்கு எப்படிப்பா ஒத்து வரும். இது பாருங்கன்னா சீமான் எப்படியோ அப்படிதான் தன்னோட தம்பிகளுக்கும் ஐடியா சொல்றாரு. விஜயலட்சுமி அவங்க ஒரு நடிகை, அந்த நடிகை எதுக்கு கல்யாணம் பண்ணோம்? காளிமுத்து பொண்ணு, அவங்களுக்கு நிறைய 1000 கோடி கணக்கில் சொத்து இருக்குது, நிலம் இருக்குது, அவங்க முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர், அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே வலுவா செட்டில் ஆக முடியும். அப்ப அந்த ரூட்டை இடும்பாவனம் கார்த்திக்கு போட்டு கொடுத்த ஒரு ஆடியோ முன்தினம் வெளியானுச்சு. நேத்து என்ன வெளியானுச்சு, காளியம்மாளையும் நத்தம் சிவசங்கரையும் பிசுறு அப்படின்னு அதை தொடச்சி எறிய போறேன் அப்படின்னு சொல்ற ஆடியோ வெளில வந்துச்சு. இன்னைக்கு என்ன வெளில வந்திருக்குது, சாட்டை துரைமுருகனை தேப்பயலே அப்படின்னு சொன்ன ஆடியோ வெளியே வந்திருக்குது. கூடுதலாக இன்னைக்கு மாலதியிடம் குடிபோதையில் சீமான் சலம்பிய ஒரு ஆடியோ இன்னைக்கு வெளியே வந்திருக்குது. அதுல போன் அடிச்சு சவுக்கு சங்கரை பேசக்கூடாதுமா அப்படின்னு கெஞ்சிருக்கிறாப்புல சீமான். அதோட நிக்கல, டயர்டா இருக்குது உண்மையிலேயே. இப்ப இன்னொரு கூடுதலா ஒரு ஆடியோ என்னன்னா, இந்த சாட்டை துரைமுருகனை தேப்பயலைன்னு சொன்ன ஆடியோ, அது மட்டும் இல்லாமல் விஜயலட்சுமி வீரலட்சுமியை பற்றிய ஆடியோ. இந்த ஆடியோவில் சீமான் என்ன சொல்றாருன்னா, இந்த அசைன்மெண்ட்டை சாட்டைகிட்ட கொடுத்துருக்கிறாரு மாமா பயல்கிட்ட. அதாவது இந்த பிரச்சனையை நீ கரெக்டாக டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 50,000 ரூபாய் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சு விட்ட பிறகும் அந்த பிரச்சனை ஓயாமல் இருந்துச்சு இல்லையா. அவங்க தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, நீதி கோரிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க, அவங்களோட அக்கா பேரலைஸ்டாக அப்படியே இருக்கிறாங்க, அவங்களால நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, எந்த வருமானமும் இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க நீதியை கேட்காம வேற என்ன கேட்பாங்க? இவர் மாசம் 10,000 20,000 பணத்தை யார் மூலமா அனுப்பிச்சு விட்டு அவங்க வாயை அடைச்சிடலாம் அப்படின்னு சீமான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க தீர்வை கேட்குறாங்க, இந்த பாலியல் குற்றவாளியை தண்டிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரச்சனையை சாட்டை துரைமுருகன்கிட்ட கொடுத்து டீல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு சீமான். அதை சாட்டை துரைமுருகன் ஒழுங்கா செய்யல.
அதனால சாட்டை துரைமுருகனை கடுப்பாயி திட்டுறாரு. அண்ணன் இப்படியெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க விஜயலட்சுமியை வச்சு அப்படின்னு சாட்டை துரைமுருகன் சீமான்கிட்ட சொல்லியிருக்கான். அதுக்கு தான் சீமான் வந்து இந்த கட்சி என்னது, எவனும் இதுக்குள்ள வந்து கேள்வி கேட்கறது உரிமை கிடையாது, விஜயலட்சுமியை பற்றிலாம் யாரும் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ ஜனநாயகமே ஒரு இல்லாத ஒரு கட்சி, அந்த கட்சினா ஒரே ஒரு ஆள் தான், சீமான் தான். இது யாருக்குமே அங்கே இடம் இல்லை. காளியம்மாளுக்கும் இடம் இல்லை, நத்தம் சிவசங்கரனுக்கும் இடம் இல்லை. யாருக்கெல்லாம் இடம் இருக்குதுன்னா தேப்பயலேன்னு சொன்னாலும் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிற மாமா பயலுக்கும் கறிக்கிஞ்சி இடும்பாவனம் கார்த்திக்கு மட்டும்தான், அந்த மாதிரி சொம்புகளுக்கு மட்டும்தான் அந்த கட்சியில் இடம் இருக்குது. அதுக்கடுத்து சீமான் வந்து சாட்டைகிட்ட சொல்கிறாப்புல, எதுக்கு எடுத்தாலும் பெங்களூருக்காரின்லாம் பேசக்கூடாது, உன்கிட்ட நம்பி அந்த வேலையை ஒப்படைச்சேன், நீ அதை சரியாக செய்யலை, இந்த வீரலட்சுமி பாரு நாலு ஏன் அது அதை எப்படி குறிப்பிடுறாருன்னா இவரெல்லாம் பெண்கள் மேலே என்ன மதிப்பு வச்சிருக்காருன்னு பாருங்களேன். ஏன்னா அவங்க மனைவியே வந்து வெளியே பேட்டி கொடுக்குறப்ப சொன்னாங்க, வலசரவாக்கம் காவல் நிலையத்தில், அண்ணன் உறவுகளே நாளை வந்து பாலியல் வழக்கில் நான் ஆஜராக போகிறேன், திரண்டு வந்து என்னை காப்பாற்றுங்கள்னு ஒரு ஆடியோ வெளியிட்டு இவரோட பாலியல் வன்கொடுமை வழக்கிற்கு போய் ஆஜராக போறாரு. ஒட்டுமொத்த கட்சியையும் திரட்டிட்டு போனாரு. திரட்டிட்டு போனதோட மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை கூப்பிட்டு போனாரு. அந்த அம்மா சொன்னதா சீமான் சொல்றாரு, உனக்கு பழகிறதுக்கு நம்ம கொள்ளையில எவ்வளவு பொண்ணுங்க இருக்கிறாங்க, அவங்களோட பழகி இருக்கலாம, உனக்கு பழகிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு கயல்வெளியே கேட்டாங்க. அது பாருங்களேன், அது இது ஒரு கேடுகட்ட கட்சி. ஆமா, பக்கத்திலேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கேடுகட்ட ஒரு கட்சி, கேவலமான ஒரு குடும்பம், இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு தமிழ் சமூகத்துக்கே ஒரு சீரழிவான ஒரு கேடான ஜென்மங்கள். அப்படி இருந்துகிட்டு வீரலட்சுமி வந்து என் தொடத்தண்டிக்கு கூட வரமாட்டா, அவளா 4 பேரை கூட்டி வச்சு வந்து பேட்டியை கொடுக்குறா அப்படின்னு கடுப்பாகிறாப்ல. கடுப்பாயி அந்த பிரச்சனையை நானே டீல் பண்ணிக்கிறேன்டா, நீ இதுக்குள்ள வராதடா அப்படின்னு வந்து கோபமா பேசுறாரு. அதுதான் இந்த ஆடியோ. இப்போ இதுல பாருங்களேன், இந்த கட்சி எப்படின்னா, இந்த வடிவேலு காமெடி இருக்குல்ல, இங்கதான் இருக்கிற ஓவர் பாத்ரூம்ல இருந்து எட்டி குதிச்சா கிச்சன் வந்துடும், ஓவர் யாரும் மரியாதையெல்லாம் பேசிக்க மாட்டாங்க. இப்படியே வாட்ஸ்அப்பை எடுத்து ஓவர் இப்படி ஒரு கேவலமான கட்சி தான் இந்த கட்சி. இன்னும் பல ஆடியோக்கள் காத்திருக்குதுங்க. என்னன்னா நமக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, எத்தனை ஆடியோ நம்ம டீகோட் பண்ணி பேசுறதுன்னு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன ஆடியோ வருதுன்னு. இவ்வளவு நேரம் இந்த ஆடியோ குறித்து உங்க கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி. அரவிந்த்.